பல கதவுகள் திறக்க மாட்டேங்குது. நாங்க உடைப்போம், திறப்போம், இல்லாட்டி எங்க தாக்குதலை தொடங்குவோம். இது எளியவர்களுக்கான ஜனநாயகமா ஆக்குவோம். அதுதான் எங்க நோக்கம். 70 வருஷமா ஆண்டுகிட்டு இருந்தோம், இன்னமும் அதே பிச்சைக்கார நிலையில் தானே வச்சிருக்கீங்க. 150 வருஷமா இருக்கிற கட்சிகளும் ஓட்டுக்கு நிக்கிறீங்க. 29, 39, 38 எம்பி வச்சிருக்கிறவங்க 5 வருஷம் முன்னாடி என்ன பண்ணாங்க? இன்னமும் அதே கோரிக்கையோட தான் வந்துட்டு இருக்காங்க. என்ன முன்னேற்றம்? கேவலமா தானே போயிட்டு இருக்கு. எல்லாமே மதுவுக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க, போதைக்கு அடிமையாயிட்டு இருக்காங்களே. ஏன் திருடுறான்? ஏன் செயின் இருக்கிறான்? ஏன் செல்போன் திருடுறான்? அந்த கண்ணோட்டத்துல பாருங்க. யாருக்குமே வேலை இல்லை, அடுத்தவன் திருடித்தான் முளைக்கணும் அப்படின்னு இருக்கிறதுனால சூழ்நிலை. அண்ணாவின் உண்மையான கொள்கையை கடைபிடிச்சிருந்தா, சித்தாந்தத்தை கொண்டு போயிருந்தா, அண்ணா வாழ்ந்திருந்தா அவர் எளிமையா இருந்திருக்கணும். அவங்க குடும்பம் இன்னைக்கு 20 லட்சம் கோடிக்கு அதிபதியா, எல்லா அவங்க சொத்து கார்பரேட் நிறுவனங்கள் இல்லாத நாடுகள் இல்ல. நாங்க இப்ப போட்டு தாளிப்போம், எல்லாம் வெளிப்படையா சொல்லுவோம். எவனா இருந்தாலும் சரி, டெல்லி ஆள்றவனா இருந்தாலும் சரி, எந்த இது ஆள்றவா இருந்தாலும் சரி, பாத்துக்குவோம். எல்லா நிலையிலையும் தமிழர் பின்தங்கி இருக்கோம். இது ஒரு தேசிய கட்சியா தான் இதை புனரமைச்சிட்டு இருக்கோம். சரக்கு 4 கோடி போட்டு எடுத்தேன். அதுல இவர்கள் ஆக்டோபஸ் மாதிரி ஆளுங்கட்சியினர் அவங்க ஆதிக்கம் அதிகமா இருக்கு. எனக்கு சரியான திரையரங்கம் கிடைக்கல. நான் தம்பி உதயநிதியை பல தடவை போய் பார்த்தேன். அது ஒரு கண்டென்ட், சரி ஓடிடியில வெளியிடுவோம் அல்லது திரையரங்கு கிடைக்க செய்வோம். அவங்க யாருமே தொடர்பு கொள்ள முடியல. அதே மாதிரி ஓடிடியிலையும் வெளியிட முடியல. அந்த நேரத்தில் கேப்டன் இறந்துட்டாங்க. சரியான திரையரங்கு என்ன, அவங்களோட ஆட்கள் தான் மீடியேட்டர், எல்லாமே தியேட்டர் எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. முன்ன மாதிரி இல்ல. நடிகர் சங்கம் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு, ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. இது இப்படியே நாங்க அனுமதிக்க முடியாது. பாத்துக்கலாம், அதை பாத்துக்கலாம், இனிமேல் பாத்துக்கலாம். இதுக்காக நீங்க எவ்வளவு போராடுறீங்க? இப்ப தேர்தல் தான் எங்க நோக்கம். அலையன்ஸ் யாரு கூட வைப்போம். புறா வீடு தூது, காக்கை வீடு தூது, கழுகு வீடு தூது, எல்லா தூது விட்டுருக்கோம். பிள்ளையார் வாகனம் ஆகிய எலி வீடு தூது, மயில் வாகன முருகன் பெருமானின் மயில் வாகன தூது, அப்புறம் யாருப்பா சிவபெருமான் நந்தியா, அந்த மாதிரி தூது விட்டுருக்கோம். நந்தி மாதிரி முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. வெறும் நம்ம யமன் வாகனமான எரும மாட்டை மட்டும் தூதா விடல, தூது போயிருக்காங்க. பல கதவுகள் திறக்க மாட்டேங்குது. நாங்க உடைப்போம், திறப்போம், இல்லாட்டி எங்க தாக்குதலை தொடங்குவோம். இது எளியவர்களுக்கான ஜனநாயகமா ஆக்குவோம். அதுதான் எங்க நோக்கம். முடிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், பார்ப்போம். சேர்ந்து நின்று எங்க எப்படின்னா பாராளுமன்றத்துல போனா தானே யாரும் எதுக்க முடியும், போனா தானே நம்ம உரிமைகளுக்காக போராட முடியும். அது எங்க நோக்கமா இருக்கு. உங்களோட ஒத்துழைப்பு வேணும். ஒரு 5 இடம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம். 5 இடம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம். ஆரணியில நான் நிக்கலாம். மற்றபடி வேலூர், ராமநாதபுரம், இன்னும் 2 கால் இந்த மாதிரி சில சொல்லிட்டு இருக்காங்க. தோழர்கள் ஒரு 20,000 பேருக்கு மேல இருக்காங்க, ஆக்டிவிஸ்டா வேலை செய்யறவங்க. கொஞ்சம் தொண்டை சரியில்லை. விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் அந்த தேமுதிகவோட நிலைப்பாடு எப்படி இருக்கு தெரியாது. அதை குறித்து நான் எதுவும் பேச விரும்பல. உங்களுக்கு மொத்த அரசியல் அமைப்புல எளியவர்களுக்கான அரசியலையும், இந்திய உண்மையான எல்லாமே போலியா இருக்கு, போலி ஜனநாயகமா இருக்கு, ஏமாத்துக்கார ஜனநாயகமா இருக்கு. தமிழின பிரதமராக்குவோம். எல்லா நிலையிலையும் தமிழர் பின்தங்கி இருக்கோம். இது ஒரு தேசிய கட்சியா தான் இதை புனரமைச்சிட்டு இருக்கோம். அதனால அந்த மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவமும் அந்த ஒரு பெரிய இதை முன்னெடுத்து செல்ல இருக்கும். தமிழ்நாட்டில் ஆட்சி எப்படி நடந்துட்டு இருக்கு? உங்களுக்கு தெரியாததா? நீங்க தாளிகை தானே நடத்திட்டு இருக்கீங்க. அதனால நான் போற போக்குல அவங்கள குறை சொல்றதெல்லாம் இல்லை. 70 வருஷமா ஆண்டுகிட்டு இருந்தோம், இன்னமும் அதே பிச்சைக்கார நிலையில் தானே வச்சிருக்கீங்க. 150 வருஷமா இருக்கிற கட்சிகளும் ஓட்டுக்கு நிக்கிறீங்க. 29, 39, 38 எம்பி வச்சிருக்கிறவங்க 5 வருஷம் முன்னாடி என்ன பண்ணாங்க? இன்னமும் அதே கோரிக்கையோட தான் வந்துட்டு இருக்காங்க. அதை நாங்க வெளிப்படுத்துவோம். என்ன முன்னேற்றம்? கேவலமா தானே போயிட்டு இருக்கு. எல்லாமே மதுவுக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க, போதைக்கு அடிமையாயிட்டு இருக்காங்களே. போதைப் பொருள் நிறைய கடத்தல், சினிமாக்காரங்க குற்றவாளி தான். அவன் எந்த காரணம் இருந்தா என்னை தூக்கி உள்ள போடு, கடுமையா தூக்கி தலையை விட்டு உலக நாடுகள் இருக்க சட்டம் மாதிரி கொண்டு வா, 2 பேரை வெட்டி போடு, மத்தவனா நடத்துவானா. இங்க வேலை வாய்ப்பு இல்ல.
ஏன் திருடுறான், ஏன் செயின் இருக்கிறான், ஏன் செல்போன் திருடுறான்? ஒரு பழைய இந்து மொழி கலீபா ஆட்சியில சொன்னாங்கல்ல, ஒருத்தர் திருடிட்டான் வந்த உடனே அந்த அந்த முதலாளியை கொண்டு வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்க வச்சாங்க. ஏன்னா நீ ஒழுங்கா சம்பளம் கொடுத்தா அவன் எதுக்கு திருட போறான்? அந்த கண்ணோட்டத்துல பாருங்க, யாருக்குமே வேலை இல்லை, அடுத்தவன் திருடித்தான் முளைக்கணும் அப்படின்னு இருக்கிறதுனால சூழ்நிலை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி ஒரு அரசு சரியான முறையில இவன் பெரியார் கொள்கையை அண்ணா கொள்கையை இவங்க கடைபிடிக்கல. அதைத்தான் இன்ன வரைக்கும் காட்டு கத்தி சொல்லிட்டு இருந்தேன். அண்ணாவின் உண்மையான கொள்கையை கடைபிடிச்சிருந்தா, சித்தாந்தத்தை கொண்டு போயிருந்தா, அண்ணா வாழ்ந்திருந்தா அவர் எளிமையா இருந்திருக்கணும். அவங்க குடும்பம் இன்னைக்கு 20 லட்சம் கோடிக்கு அதிபதியா எல்லா அவங்க சொத்து கார்பரேட் நிறுவனங்கள் இல்லாத நாடுகள் இல்ல. நாங்க இப்ப போட்டு தாளிப்போம், எல்லாம் வெளிப்படையா சொல்லுவோம். எவனா இருந்தாலும் சரி, டெல்லி ஆள்றவனா இருந்தாலும் சரி, எந்த இது ஆள்றவனா இருந்தாலும் சரி, பாத்துக்குவோம். நன்றி, வணக்கம்.